சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடி அருகே தனியார் பேருந்தின் டயர் வெடித்ததில் கல்லூரி மாணவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. இன்று காலை 8:30 மணிக்கு சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஓமலூர் நோக்கி தனியார் நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தின் குரங்குச்சாவடி பாலம் அருகே சென்ற போது திடீரென பின்பக்கத்தில் டயர் வெடித்தது. இந்த வெடிப்பு சத்தம் காரணமாக அதன் அடிச்சட்டத்துக்கு மேல் உள்ள பலகைகள் அனைத்துமே உடைந்தன. இதில் அந்த பஸ்ஸில் பயணித்த கல்லூரி மாணவன், தனியார் கேட்டகரி கல்லூரி மாணவன் உடைய கால் சிக்கி கொண்டது. 2 கால்களுமே அந்த சிக்கிய நிலையில் அவர் அலறல் சத்தம் போட்டார். இதில் சக பயணிகள் இந்த வெடிச்சத்தால் அவர்களும் அலறி எடுத்து ஓடத் தொடங்கினர். இதில் மனிதாபிமானம் போன்ற சிலர் அந்த மாணவனை அந்த கால் பலகையில் சொருகிய நிலையில் அதனை உடனடியாக மாணவனை மீட்டனர். அதே தனியார் பஸ்ஸில் சேலத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்காமல் ஓமலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அந்த மாணவனை சிகிச்சைக்கு சேர்த்தனர். அவரின் 2 கால்களிலும் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகரில் உள்ள தனியார் பஸ்களில் மளிகை டயர், புதிய டயரோ அல்லது பாதுகாப்பான டயரோ இருப்பதில்லை. பூரா அனைத்து டயர்களுமே மழுங்கிய நிலையில், அது பட்டைகள் எல்லாம் தேய்ந்த நிலையில் ஓடுகிறது. அது மட்டுமின்றி பஸ்ஸின் மேல் பகுதியில் உட்பகுதியில் உள்ள பலகைகள் அனைத்துமே உடைந்த நிலையில் இருப்பதால் இதுபோன்ற விபத்துகள் நடந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். பயணிகளுடன் உயிரிழந்தும் விளையாடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீதும் அது ஊழியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் ஒரு மாணவனுக்கு கால் முறிந்த நிலையில் 4க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். தனியார் பஸ் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவினா, முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.